குறும்பட இயக்குனரும் நடிகையுமான ஞானலீலாவை இன்ஸ்டா பக்கத்தில் ஆபாசமாக பேசி குறுஞ்செய்தி அனுப்பிய நபரை அவர் வேலை பார்க்கும் உணவகத்திற்கு சென்று சட்டையை பிடித்து நடு ரோட்டில் இழுத்து சரமாரியாக கேள்வி எழுப்பிய வீடியோ காட்சி வெளியாக இருக்கிறது. முதலில் அந்த காட்சிகளை பார்க்கலாம். எல்லாரும் நல்லா பாத்துக்கோங்க. இவர்தான் மணிகண்டன். இன்ஸ்டாகிராம்ல ஆபாசமா மெசேஜ் பண்ணவரு. 3 நாளா தேடிட்டு இருக்கிறோம். இப்ப இங்க ஒரு கடையில ஒர்க் பண்றாரு. புடிச்சிட்டோம். இந்த வீடியோவை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணுங்க. போலீஸ் வந்து 4 சாத்தட்டும். லைவ்லயே போட்டோம். பார்க்கட்டும் எல்லாரும். உன் லட்சம் தெரியட்டும். உனக்கு ஒரு பொண்டாடி பிள்ளை இருக்குல்ல, எனக்கு என் புருஷ பிள்ளை இருக்குல்ல, உனக்கு அது என்ன அக்கறை? மனுஷனடா. கால் பண்ண போலீஸுக்கு ரிப்போர்ட்டர் கூப்பிட்டுருக்காரு. சார் அவங்க 100 தான் சார் கால் பண்ணுவாங்க. எல்லாரும் கூட்டாங்க. 10 பேருக்கு மேல மெசேஜ் பண்ணாங்க. அதே மாதிரி தெரியாம பண்ணிட்டாரா? எத்தனை மெசேஜ் தெரியாம பண்ணுவாங்க? எத்தனை பேரை நீ பண்ணுவ? நீ ஒரு பொண்ணு வச்சுக்க. மறுபடியும் நான் அந்த வீடியோவா பண்ணி போட்ட உடனே 10 பெண்கள் எனக்கு அந்த பெண்களுடைய கணவர்களும் கான்டாக்ட் பண்ணுவாங்க. இதே மெசேஜ் அவங்களுக்கு அமைச்சிருக்காங்க. சேலம்ல, ஈரோட்ல, கரூர்ல, நாமக்கல்ல ஃபேமிலி பார்த்து நடக்கிறது. காரைக்குடி செடி இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் முரளி. அவரிடம் பேசலாம். வணக்கம் முரளி, விவரங்கள். வணக்கம். குறும்பட இயக்குனரும் சின்னத்திரையில் துணை நடிகராக வரக்கூடிய நபர், அவர் இயக்கிய குறும்படத்தில் ஆபாசமாக பதிவு செய்த நபரை அவரும் அவருடைய கணவரும் மணிகண்டன் பணிபுரியும் இடத்திற்கு சென்று சரமாரியாக தாக்கியிருக்கிறார்கள். இது தொடர்பான வீடியோ தற்பொழுது வைரலாகி வருகிறது. சென்னை மாங்காடு கிழக்கு காமாட்சி அம்மன் திருப்பகுதியைச் சேர்ந்தவர் ஞானலீலா. இவர் கெட்ட வார்த்தை என்கிற குறும்படத்தை கடந்த சில நாட்களுக்கு முன்பு இயக்கி அதனை இன்ஸ்டாகிராமில் பதிவு செய்திருக்கிறார். அப்பொழுது மணிகண்டன் என்கிற நபர் அந்த பதிவிற்கு கெட்ட வார்த்தையில் பதிவு செய்திருக்கிறார். இதனால் கோபமடைந்த ஞானலீலா அவருடைய கணவருடன் மணிகண்டன் பணிபுரியும் இடத்திற்கே நேரடியாக சென்று சட்டையை பிடித்து இழுத்தி கை மற்றும் கால்களால் சரமாரியாக தாக்கியிருக்கிறார்கள். இந்த வீடியோ தான் தற்பொழுது வைரலாகி வருகிறது. உடனடியாக மணிகண்டன் பணிபுரியும் சக ஊழியர்கள் காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். தகவல் அறிந்த போலீசார் உடனடியாக இருவரையும் காவல் நிலையம் அழைத்து விசாரணை மேற்கொண்டிருக்கிறார்கள். இந்த விசாரணையில் இவர்கள் பதிலுக்கு பதில் தாக்கியிருப்பது தெரிய வந்திருக்கிறது. இருவரிடமும் எழுதி வாங்கிக் கொண்டு தேவைப்படும் பட்சத்தில் காவல் நிலையம் வர வேண்டும் என போலீசார் அவர்களை எழுதி வாங்கிக் கொண்டு அனுப்பியிருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி.